தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நெடுங்கால கனவை சுமந்து களத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஒரு மதசார்பற்ற தேசத்தை கட்டமைக்க வேண்டும், அது ஒரு சமத்துவ இந்தியாவாக அமைய வேண்டும் என்பதுதான் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நெடுங்கால கனவு. அதற்காக அவர் வகுத்து கொடையளித்திருப்பது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளுள் ஒன்று மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மை என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் உள்நோக்கம் கொண்ட கட்சிகள் நமக்கு எதிராக நிற்கின்றன. வெளிப்படையாக கூட்டணி அமைத்தும் களத்தில் நிற்கிறார்கள். நம்மைப் போலவே அரசியல் பேசிக்கொண்டே இந்த மதசார்பின்மை, சமத்துவம், சமூக நீதி போன்றவற்றுக்கு எதிரான சக்திகளோடு உறவாடிக்கொண்டே களத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் அவர்கள் பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று சொன்னார். அந்த ஒற்றை சொல்லை தவிர இதுவரையில் அடுத்த வார்த்தை பாஜகவுக்கு எதிராக அவர் பேசியதே இல்லை. அவருடைய நோக்கம் திமுக ஆட்சியை இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டால் அடுத்து யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்பதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. பாஜக அங்கம் வகிக்கும் அதிமுக வந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆக அந்த நோக்கில் தான் அவர் செயல்படுகிறார் என்பதை தேர்தல் களத்தில் நாம் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய சக்திகளுள், அந்த நோக்கமுள்ள சக்திகளுள் ஒன்றுதான் நமக்கு எதிரான கட்டுரையை வெளியிட்டிருக்கிற ஒரு இதழ்.